அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய் ஆமாடி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி? ஏய் என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றங்க வர்றாங்க. ஜாக்சன் என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம் கையேறு கையேறு. ஏன்டி இப்படி டீ பைத்தியம் முடிச்சு அலையற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையறேன். போடா கருவான் தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற கிச்சு மூட்டுற இங்க துற இங்க துற கண்ணுங்கிற பஞ்சுங்கிற. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவன் ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாயா போய் அலையறான். நீங்களே போன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? I think feel very sad. அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லு. கேமரா ஸ்டுடியோல இருக்கு. நான் உங்களுக்கு கேட்கலாமா? கொஞ்சம் பர்சனலா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னைக்காச்சும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆமா. இல்ல லைஃப்ல என்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது ஏன் நம்ம அம்மா அப்பா ஆசைப்படுறவங்களா இருக்கக்கூடாது? அப்பா வந்துட்டு போனாரு. உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டார். அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் கூட இது வரைக்கும் என் படிப்பு ட்ரெஸ் எல்லாமே ஏன் விருப்பப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் கல்யாண விஷயத்துல மாத்திரம் தெளிவா அம்மா கிட்ட விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுலதான் எங்க அம்மாவோட சந்தோஷமும் அதுல ஏன் சந்தோஷமும் அடங்கி இருக்கு. சோ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், உங்க அப்பா ஆசைப்படுற பையனை பார்த்து. நீங்க கல்யாணம் வேண்டாம் சொல்றதுல எனக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன், உங்க அப்பா ஆசைப்படியே அவர் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாரிங்க, கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ? கோவம் இல்லையே? யோசிச்சு பார்க்குறேன். தேங்க்யூ. ஏன்டா சைலண்டா இருக்கீங்க? டே வெங்கட், டே வெடி, ஏதாவது பேச தோறீங்களேடா? நம்ம செத்தா போயிட்டோம். டேய், அப்படி செத்துருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா நம்மளாம் எப்படா லைஃப் லாங் பிரிஞ்சிருக்க போறோம்? எக்ஸாம்ஸ் முடிஞ்சதோ எல்லாரும் பிரிஞ்சுதான் ஆகணும். இது பார், ஒரு 10 நாள் லீவ்ல கூட நம்மளால பிரிஞ்சிருக்க முடியல. அது எப்படா லைஃப் லாங்? நான் சேலம், இவன் மதுரை, இவன் கோயம்புத்தூர். இப்பதானே அந்த ஊர் பேர்லாம் ஞாபகத்து வந்து தொலைக்குது. இத்தனை நாள் யாரா ஏதாவது கேட்டா யூனிவர்சிட்டின்னு சொன்னேன். இனிமே போட என்னால முடியலடா. ஏய், பேசாம எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடலாமா? ஏய், லூஸ் மாதிரி பேசாத. பிரிவுங்கிறது நிச்சயம் தான், ஆனா நிரந்தரம் கிடையாது. கரெக்ட் ஸ்வேதா, நானும் அதான் சொல்ல வந்தேன். நம்மளாம் வேற வேற ஊர்ல இருந்தாலும் போய் வர டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். நான் கூட +2 எக்ஸாம் முடிஞ்சப்ப இப்படிதான் பெருசா பிளான் போட்டேன். கடைசியில எல்லா பிளானோட சரியா போச்சு. ஏய், அப்ப நமக்கு இருந்த வயசு சுதந்திரம் அதெல்லாம் வேற. இப்ப அப்படி கிடையாதுல்ல. இப்பலாம் நம்மளால அடிக்கடி சந்திக்க முடியும்ல. நல்லா இருக்குடா உன் பிளான். ஏண்டா எக்ஸாம் முடிச்சோன்னே அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கல்யாணமும் ஆயிடும். உன் பிளான் படி அவ ஆசைப்பட்டு நம்மளை மீட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவ ஹஸ்பண்ட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான்டா. அவளை விடுறா, இவனை எடுத்துக்கோ. படிப்பு முடிஞ்ச உடனே ரைஸ் மில் தாண்டா அவனோட பொழப்பே. நினைச்ச நேரத்துல நினைச்சபடி அவனால வர முடியுமாடா? சோ இன்னைக்கு தாண்டா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற கடைசி நாள். இன்னைக்கு தாண்டா கடைசி நாள். என்னால முடியலடா, என்னால தாங்க முடியலடா. டேய் அழாதடா. டேய் இங்க பாரு, அழாத. சொல்றல அழாத வெங்கி. இங்க பாரு. டேய் வெங்கட், என்னடா சின்ன குழந்தை அழுதுகிட்டு? நீ இப்ப அழுதுனால இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இங்க பாரு, நாங்களா இருக்கோம்ல. வாடா, வாடா. சொல்றத கேளுடா. அங்க போய் உட்கார். டேய் அவன் தண்ணி குடுறா. ஏ மச்சான், ரிலாக்ஸ்டா. தண்ணி குடி. குடி. ஓகே, எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவ்வளவு நாளா இதுதான் லைஃப், நாமெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டோம். ஆனா இப்பதான் பிரிவோட முழு அர்த்தமும் வலியும் நம்மளுக்கு தெரியுது.
இனிமேல இருந்து நம்மளால அடிக்கடி சந்திக்க முடியாம போனாலும் வருஷத்துல ஒரு தடவை எப்படியாச்சும் நம்மளா சந்திச்சே ஆகணும்டா. அப்ப யார் எங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, கல்யாணமாய் புருஷன் பொண்டாட்டி குழந்தையோட இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் எப்படியாச்சும் நம்மளா ஒண்ணு சேரணும்டா. சூப்பரா மச்சான். அது என்னைக்கு கதிர்? ஏப்ரல் எண்ட்ல. ஏன்னா ஏப்ரல் மாசம்னாலே எல்லாருக்கும் ஃபேர்வெல் சம்மர் தான் ஞாபகம் வரும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளா ஒன்னா சேர போறோங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரணும். சோ நாம ஃபிக்ஸ் பண்ணிருக்க இந்த ஏப்ரல் மாசத்துல எல்லாரும் ஒண்ணு சேருவோன்னு சத்தியம் பண்ணுங்கடா. பண்ணுங்கடா. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஏப்ரல் எண்ட்ல யாராவது ஒருத்தர் வரலன்னா கூட அவங்க உயிரோட இல்ல.